பார்க்க போனால் கிப்பஸ் வரையில அதுக்கு நோமன் இல்லாமல் இருக்கலாமா? நோமன் தான் ஃபஸ்ட்டு ட்ராயிங்கு. நோமன் நம்ம வரைய போகிறோம். ஓகேயா? நோமன் வரைய நான் கலர் எடுத்துருக்கேன். ஆயில் பேஸ்டல் எடுத்துருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். பஸ் எடுத்துருக்கேன். எரேசர் எடுத்துருக்கேன். பென்சில் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். பேப்பர் எடுத்துக்க நான் அப்பா அம்மா வரைய ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு பிட்டு மால் போடணும். இப்போ நான் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? சர்க்கிள். ஒரு பிக் சர்க்கிள். ஓகே. அப்புறம் மீடியம் சைஸ்னா தெரியும்ல, கொஞ்சம் பெருசு. ஓகே. மீடியம் சைஸ் போட்டுக்கலாம். அப்புறம் குட்டி ஸ்மால் சைஸ். ஓகே. அது எதுக்கு குட்டி ஸ்மால் போடணும்? அது தலை. ஓகே. 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 ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. கீழே வந்து பிக் சர்க்கிள், அப்புறம் ஒரு மீடியம், அப்புறம் ஒரு ஸ்மால். ஓகே. நெக்ஸ்ட் என்ன போடணும்? நெக்ஸ்ட் கேப் போட போறோம். ஓகே. இது பேப்பர் மடங்குது. ஓகே. ஓகே. அப்புறம் இது இப்படி இப்படியா? ஓகே. இது என்ன ஷேப்பு? ஸ்கொயர் மாதிரியா? ஓகே. ஓகே. ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு ஸ்கொயர் போட்டேன். ஓகே. கொஞ்சம் பிரைட்னஸ் நான் இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிக் சர்க்கிள், ஒரு மீடியம் சர்க்கிள், ஒரு ஸ்மால் சர்க்கிள் போட்டிருக்கா. அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கேப் போட்டிருக்கா. ஓகே. நெக்ஸ்ட் என்ன போடணும்? நெக்ஸ்ட் கண்ணு போட போகிறோம். இப்படி போட்டு ஓகே. போட்டு மல்லி மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம் இல்லையா? ஓகே. ஓகே. தீபு, உனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? இங்கே ரொம்ப மழையே லீவ் விடாமல் இருப்பாங்க. 3 days லீவா? அதுக்குள்ள அவங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன் பேப்பர்ல. பட் டாட் வச்சுக்கோங்க. 2 டாட்டா? ஓகே. 2 டாட் வச்சு இதில் எடுத்துட்டு இருக்கும். அப்புறம் சூப்பர். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் இருக்கும்ல, அதான் போடுவோம். 1 2 3. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கை. ஓகேயா? கைக்கு வந்து நார்மலான கை மாதிரி போட மாட்டோம். பிரான்ச் மாதிரி போட போகிறோம். ஓகே. ட்ரீ மாதிரி போட போகிறோம். பிரான்ச் மாதிரி. ஓகே. இப்போ ஸ்டார் வரலா? ஸ்டாரே ஒழுங்காக வராது. தொங்க விடுற மாதிரியா? ஓகே. இதே மாதிரி வந்துட்டு போட்டு இது வந்து பிரான்ச் மாதிரி தான். அந்த ட்ரீ மாதிரி பிரான்ச் மாதிரி போடுறா தீபு. அப்புறம் அதில் வந்து ஸ்டார் போட சொல்கிறான். எது போட போற? ஸ்கார்ஃபா? ஓகே. அதுவும் இதே வந்து அப்படி அதான் இப்படி போடுறா. போடாம ஓகே. போட்டு இதோட இறைக்கிறோம். இறைச்சிட்டு ரொம்ப கூட்டியாக போட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, போடு. அப்புறம் இங்கேருந்து இப்படி போட்டு அப்புறம் இங்கேருந்து போடுறோம். போட்டு நீ. ஓகே. நெக்ஸ்ட் என்ன? அவ்வளோதானா? நெக்ஸ்ட்டு இருங்க. அதுதான். நம்ம கலர் பண்ண போகிறோம். சரி மறந்துட்டேன். இது என்னது? அதோ பனி அடிச்சா அதாவது விழுக்கும் தலையில. செடி மாதிரி. ஓகே. அது எனக்கே ஒழுங்காக போடுவது. போடு போடு. ஓகே. ஒரு நிமிஷம் நான் திருப்பிக்கிறேன். ஸோ தீபுவோட ஸ்னோமேன் வந்து அவுட்லைன் இப்படி தான் வரைஞ்சிருக்கா. ஸோ இதுக்கு வந்து இப்போ அவள் ஆயில் பேஸ்டல் ட்ரை பண்ண போகிறா. ஓகே, நம்ம பார்க்கலாம்.
இதில் பண்ணுறதுல ஏதாவது டெக்னிக் இருக்கா? இதுல இருக்கு. என்ன டெக்னிக்கு? கலர் கிறுக்கக்கூடாது. நீங்கள் இப்படி அடிச்சோம்னா அப்படியே அடிக்கணும். ஃபாஸ்ட்டாக அடிக்கலாம், ஸ்லோவாக அடிக்கலாம்னா அந்த எட்ஜிட்ட வரலாம் ஸ்லோவாக அடிக்கணும். எட்ஜுக்கிட்ட ஸ்லோவாவா? இல்லை வெளியில் ஒன்றும் நல்லா இருக்காது. இந்த வேலையை தான் அடித்தேன், அதனால நான் அந்த வேலையை ம். ஸோ தீபு சீரியஸாக கலர் பண்ணிகிட்ருக்கா, பண்ணி முடிக்கட்டும். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அடிக்க போகிறப்பா அது ஓவரால் சொல்கிறியா இல்லை அடிக்கும்போது சொல்கிறியா? அடிக்கும்போது சொல்கிறேன். சரி. இது மூணுக்குமே நம்ம ஒயிட்டு தான் அடிக்க போகிறோம். ஓகே. இதுக்கு வந்து இது கேரட் மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஆரஞ்சு அடிப்போம். அப்புறம் இந்த காஃப் வந்து ஒயிட் வச்சுட்டா அது மேலே ரெட் சேக்கா போடுவோம் இல்லையா? ஓகே ஓகே. ஸ்கார்ஃபுக்கா? ஓகே. இன்னும் மட்டை எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். தீபு இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் அடிக்கிறா. இதுதான் எட்ஜே சொல்கிறேன். ஓகே. இதே மாதிரி தீபு இந்த ஒயிட் ஃபினிஷ் பண்ணட்டும், நான் காட்டுறேன். கை அது மாதிரி இல்லை படக்கூடாது. கை பட்டா ட்ராயிங் நல்லா இருக்காது. ஓகே. இங்கே வச்சுக்கலாம், அடிக்காத இடம்ல வைக்கணும். ஓகே. அப்போ கை படாமல் எப்படி அடிக்கணும்? அடிச்சு காட்டுங்க அப்படி. ஓகே. இந்த இடத்துல அடிச்சு காட்டு. ஓ ஓகே ஓகே. கை படாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால இதை பண்ணிட்டு நான் டிஷ்யூ பேப்பரை வச்சு தேய்ச்சி காமிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒட்டியா. ஓகே. டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி பஸ் இருக்குல்ல, அதில் பண்ணலாம் ஒட்டியா. காட்டன் பட்ஸா? ஓகே. பாருங்க இப்படி தான் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் இது இது பட்டன் அடிச்சிடலாமா ஃபஸ்ட்டு இல்லை? அடிக்கக்கூடாது, அது பிளாக் நீங்கள் இந்த இல்லை பட்டா கூட பரவாயில்ல, மறுபடியும் பேசி வச்சு பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பிளாக் இருக்குல்ல அது. ஓகே. சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்லைன் கூட கொடுக்கல, சூப்பராக இருக்கும். இங்கே நிறையா மழை, அங்கெல்லாம் மழை இருக்குமா எனக்கு தெரியாது. தமிழ்நாடு ஃபுல்லாக மழை தான், புயலில், அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக மழை தான். அவங்க அமெரிக்காவுக்குலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆமாம் செல்லம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே. எங்கே இருந்தாலும் சேஃபாக இருங்க. என்ன சேஃபாக இருங்க, வெளியே வராதுங்க. இந்த பாருங்க, அது உள்ளே வந்தாலும் பரவாயில்ல, அது தெரியாது. ஓகே. இதுக்கும் மெதுவாக பண்ண இது வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா பிளெயின் தான். இதுவும் கொஞ்சம் பாட்டு பண்ணுறோம். இதுதான் பிடிச்சிக்கிட்டா. ஓகே. சூப்பர் சூப்பர். ரெட்டு வச்சு என்ன பண்ண போகிறேன்? காஃபில் டிசைன் போட போகிறோம். ஓகே. என்ன உன் கிளிப்பு மாதிரி டிசைனா? சூப்பராக போடுறேன். வாவ், அழகாக இருக்கு பாப்பா. சூப்பராக பட்டு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போட்டிருக்கான்னு. ஓகே. உங்களுக்கு பிக்சர் போடுறேன். கோல்டு வச்சிடுறேன் ஸ்டார்க்கு. லாஸ்ட்டில் கூட
இது எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம் இதை? சொல்லு. ஒரு 10-15 மினிட்ஸ். 15 மினிட்ஸா? ம். உனக்கு பிடிக்குமா இந்த ட்ராயிங்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டோம். எனக்கு ட்ராயிங்னாலே பிடிக்கும். அதில் என்ன ட்ராயிங்காக கேட்டேன். இது வந்து ஆமாம், இது தீபுவா ட்ரை பண்ண ட்ராயிங்கு. நல்லா பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு எல்லாருமே பிடிக்கும். டான்ஸ் பிடிக்கும், இது பிடிக்கும், இந்த பாட்டு, ட்ராயிங்கு எல்லாமே பிடிக்கும். ஓகே ஓகே. இப்போ ரெட் எடுத்துக்கலாட்டியா? ரெட் எடுத்து என்ன பண்ண போகிறா? நான் இந்த செடி கிளிக் பண்ண. ஓ செடிக்கு. ஓகே. அது ஒன்றும் பாரு, அது தெரியாது எப்படி இருந்தாலும். அப்புறம் பிளாக் வச்சிடலாம். பாப்பா அப்புறம் ஃபினிஷ்ல சூப்பராக இருக்கும் ட்ராயிங். இது இருபது ரொம்ப குட்டியாக போட்டுக்கிட்டா பிளாக் வச்சு இப்படி கொயர் போட்டுக்கோங்க. ஓகே. இதை வச்சு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பிளாக் எங்கே அடிக்கணும்? பட்டனா? அது இடம் ஓகே. கண்ணே தெரிய மாட்டேங்குது. வெளியே இருக்குது. இது அது ஐப்ரோ. ஓகே. அப்புறம் இது வாய் இருக்குல்ல, மவுத், அதுக்கு பிளாக் குட்டி குட்டி புள்ளியா வைக்கிறியா? சூப்பர் பாப்பா. உனக்கு தெரியல வைக்கிறாரு. பிளாக் தானே? அது கம்பி இல்லை, அது பிரான்ச்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் என்னது தீபு? நெக்ஸ்ட் வந்து நம்ம மூச்சத்தோல இப்போ வந்து கீழே ஃப்ரீஸாக இருக்கும்ல, எப்படி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி பண்ணியா? ஓ ஓகே. ஃப்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஓகே. அதோட ஷேடோ மாதிரி கரெக்டா? பண்ணிக்கோங்க. இது ரொம்ப தூரம். ஓகேயா? இது ஃபுல்லாக ஒயிட். ஓகேயா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ ஒயிட், இங்கே வந்து லைட், அப்புறம் இங்கே டார்க். ஓகேயா? ஓகே. ஸோ இது 3 செக்ஷனாக பிரிக்க போகிறோம். கீழே ஒயிட்டு, மேலே லைட் ப்ளூ, டாப் போர்ஷன் வந்து டார்க் ப்ளூ அடிக்கணுங்கிறா. ஸோ அது வந்து உங்களுக்கு என்னென்னா அது வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு மெஷ் பண்ணதுக்கப்புறம்னா இது பார்த்தீங்கன்னா அந்த ஆமாம். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் அந்த நைட்டு மாதிரி இருக்கும். மேலே டார்க்கு, அதில் வந்து உங்களுக்கு அந்த பனி பெஞ்சு அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே தீபு, பண்ணலாம். லாஸ்ட்ல அது தொப்பி கபில் எடுத்து கொஞ்சம் வச்சிடும். ஏன்னா பனி இப்படி விழுந்து. ஓகே. ஓகே. ஆமாம் ஆமாம், தலையிலையும் பனி விழுந்த மாதிரி. கரெக்டா? ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கப்பா. 3 செக்ஷன் பிரிச்சுக்கோ. அவுட்லைனா? இப்போ நான் 3 கலர் அடிக்கேன். இப்போ நான் கிசு வச்சு மிஸ் பண்ண போகிறேன். அது எப்படி கிளிக்குன்னா இருக்குல்ல, எஜ்ஜு பிடிச்சி வந்துருச்சா? கிழிச்சு தருவா? எண்ணெய் இல்லை இல்லை, இப்போ கிழிச்சிட்டிங்கள மலிச்சுக்கோங்க. இப்படி பண்ணுங்க. ஒன் ஃபோல்ட், மறுபடியும் ஒரு ஃபோல்ட். அதான். ஓகே. எங்கே கேட்குறோம்? ஃபஸ்ட்டு பார்த்து மெதுவாக பொறுமையாக. பஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடும். பஸ் தடையா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லாட்டி பட்ஸ் வச்சும் பண்ணலாம். இப்போ தீபு வந்து பட்ஸ் வச்சு பண்ணி காட்ட போகிறா. இதில் டார்க் ப்ளூ அடிச்சிருக்கா, லைட் ப்ளூ, இங்கே ஒயிட்டு. ஸோ இப்போ வந்து பட்ஸ் வச்சுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும் டிஷ்யூ விட.
பட் ரொம்ப நேரம் கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த கார்னர் பகுதியெலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்ட்ரோலு. இப்போ தீபு பண்ணுறா இப்போது. பென்சில் மாதிரியே இருக்கும். தீபுக்கு வந்து இது பென்சில் மாதிரி இருக்கிறனால நல்லா கண்ட்ரோல் இருக்குங்கிறா. பட் நீங்கள் டிஷ்யூ பண்ணுறனாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரியவங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி. ஏன்னா அதோட ஏரியா ரொம்ப கம்மிங்கிறனால நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ இப்போ தீபு வந்து இது டிஷ்யூ வச்சு பண்ணுறா. ஸோ நீங்கள் பட்ஸ் வச்சும் பண்ணலாம், இது டிஷ்யூ வச்சு தான் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இது காட்டுறதுக்கா அப்படி பண்ணுறா. கொஞ்சம் நல்லா அழுத்திட்டே பார்த்து. இப்போ தீபு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த பிளெண்டிங் பண்ணிட்டான். இப்போ அந்த கண்ணம் லைட்டாக ப்ளஷ் பண்ணுற மாதிரி பண்ணுறான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பெண்டிங் இருக்குது? ஸ்னோ போடு இப்போ. கொஞ்சம் தள்ளி தீபு ஆக்சுவலி பிகினர் தான். ஸோ இன்னும் கொஞ்சம் இது வந்து இது பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஸ்னோ போடு. இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் போடு. இங்கே ஒன்று போடு. ஓகே. வாவ். ஓகே தீபு, கையில் வச்சுக்கோ. உன்னோட இதை இப்படி பிடிச்சிக்கோ. பாருங்கள், தீபுவோட ஸ்னோமேன் அழகாக ரெடி ஆகிட்டான். சூப்பர் தீபு, நல்லா இருக்கே. நாங்கள் வந்து ட்ராயிங்கு, பெயிண்ட்டு எல்லாம் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறோம். என்ஜாய் பண்ணுங்க பாட்டியா.